ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாருங்க, அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது யார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள், யார் அவரை அதிகமாக விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவேளை தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வேத வசனங்கள் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறருடன் உண்மையாக பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். வீட்டுக்குள் வாசம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளே, உன் வீடுக்குள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாருங்க, விரும்புகிறார். அல்லேலூயா. இது வீட்டுக்கு மட்டும் பொருந்துமா? இது சபைக்கும் பொருந்தும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பிறரோடு யாருங்க, அவனவன் பிறரோடு எப்படி இருக்கணும், இருக்கிறோமா? அல்லேலூயா. உண்மை இருக்கா? பிறரோடு உண்மை பேசுகிற யாருக்கு இருக்கணுமா? தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் உண்மையாதான் எல்லாருக்கிட்ட பேசுறேன், பழகிட்டு இருக்கிறேன், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, ஏசப்பா கிட்டயா உண்மை பேசி பழகுறீங்களா? மறைக்காம சொல்லணும். அல்லேலூயா. நிறைய மறைச்சு நம்ம ஜெபிக்கிறோம். மறைக்கால் அவருக்கு தெரியும், நீ என்ன மறைக்கிற, என்ன பொய் சொல்றன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் அவரிடத்தில் உண்மையாக இருக்கிறேனா, நான் அவரிடத்தில் உண்மையாக பேசுகிறேனா, அதுதான் செய்தி. நான் அவர்கிட்ட இருக்கிறேனா? ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாதுங்க, அவர்கள் என்ன பண்றாங்க, நேசிக்கிட்டே உண்மை கிடையாது. கணவர்கிட்ட மனைவி உண்மையா இருக்குன்னு கேட்டா, இல்ல பிரதர், அவங்க எப்பவும் பொய் சொல்லுவாங்க. மனைவி கேட்டான்னு சொல்லுவாங்க, அவர் எப்பவும் பிள்ளையை கேட்டான்னு சொல்லுவாங்க. அதே போல ஏசப்பா கேட்டா நம்ம கிட்ட சொல்லுவாரு, ஆமா என் பிள்ளை என்ன பண்ணுது, என்கிட்ட உண்மையாகவே இல்ல. அல்லேலூயா. இதை யார் செய்ய வேண்டும்னா, சத்தியத்தை அறியக்கூடிய தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் இதை செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? உலகத்தார் செய்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்குள் நீங்க எப்படி இருக்கணுமாங்க, உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலத்துல பொய்யாக நம்ம வாழ்ந்திருக்கலாம், போலியாக நடித்திருக்கலாம். அப்ப இந்த கிறிஸ்துவை அறியாமல் இருந்திருக்கலாம். எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே அறியப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்கேற்ற குணம், எதுக்கேற்ற குணம்? கிறிஸ்துவுக்கேற்ற குணம் என்ன பண்ணணுமா, ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால சில நேரங்களில நம் குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்றாங்க, அதை சகித்து கொண்டு அந்த பிரச்சனைக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம், உண்மையாக நடித்து காட்டி கொண்டிருக்கிறோம். இல்லையா? இல்லையா? வெளியே சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனா அதுவே நம்ம என்ன பண்றோம், அந்த வேதனையை மறந்து சில நேரங்கள் பண்ற, என் குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கிற, உண்மையாக தான் இருக்கிற, உண்மையாதான் நேசிக்கிற, உண்மையாதான் பழகிற, உண்மையாதான் இருக்கிற. ஆனா இருதயம் என்ன பண்ணுங்க, என்னை பேச விடாதபடி தடை செய்தாலும் பிறருக்காக நான் என்ன பண்றேன், உண்மை உள்ள மகனாக நடித்து காட்டுகிறேன். அல்லேலூயா. அதே போலதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நான் கடந்து போகும் பொழுது உண்மை இல்லாத மனிதனாக தான் அவருக்கு முன்னாடி கடந்து போய் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது இந்த பிள்ளை கிட்ட உண்மையாக நான் பேசிட்டு போய் ஜெபித்தனா, என் தேவனத்தை எனக்கு என்ன இருக்குங்க, உண்மைக்குண்டான வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். நான் இங்க போலியாக உண்மையை காட்டிக்கொண்டு நான் அங்க என் ஆண்டவர்கிட்ட போய் உண்மையாக நான் பேசுகிறேன்னு சொன்னா, அங்க என் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவர் என்ன பண்ணாரு, உங்ககிட்ட உண்மை இல்லடா, அதனால உன் ஜெபத்திற்கு என்னால என்ன பண்ண முடியல, பதில் கொடுக்க முடியல. இல்லையா? எப்போ நான் சொல்லுவேன், இல்லையா, நம்ம எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். இல்லையா? வீடு வாங்கிட்டேன், எவ்வளவு, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குவோம்? சரி, ஒரு 20 லட்ச ரூபா ஒரு வீடு. எவ்வளவு? 20 லட்ச ரூபா வீடு. இப்ப 20 லட்ச ரூபா 10ல ஒரு பங்கு என்னாச்சு? அத கடவுளுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமா? அப்ப அங்க அந்த இடத்துல நம்ம எதுல அடிபடுறோம்? உண்மையில
கடவுள்கிட்ட நம்ம அடிபடுறோம் இல்லையா? அதே போல நம்முடைய சம்பளத்திலும் என்ன பண்ணோம், நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம கைக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம நினைப்போம். அதுவல்ல, கடவுள் உனக்கு எவ்வளவு தீர்மானம் பண்ணி கொடுக்கிறாரோ அதுலதான் நீ என்ன பண்ணணும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலங்க, உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இப்படி சின்ன சின்ன காரியத்துல நாம் கடவுள்கிட்ட உண்மை இல்லாமல் ஜெபிக்கிறபடினால் நம்முடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி என்ன பண்ணல, உயர்வு அடையாமல் தடையாக நின்று கொண்டிருக்குது. அங்க சொல்லப்படுது பாருங்க, அவனவன் பிறருடன் உண்மையை பேசுங்கள், உங்க வாசஸ்தலம், இந்த வீடு எப்படி இருக்கணுமா, சத்தியத்தை பேசுகிற வீடாக இருக்கணும். எதை பேசுகிற வீடாக இருக்கணும்? ஒவ்வொரு தேவ பிள்ளை வீட்டுல சத்தியம் பேசப்படுகிறதா? சத்தியம் பேசப்படுகிறதா? எப்ப பேசுறீங்க? பேசுறீங்க. கர்த்தருக்கு மகிமை. அவர் பாக்குறார், நான் பார்க்கல அல்லையா? யார் யார் வீட்டுல சத்தியம் தொனிக்கப்படுகிறது யாருக்கு தெரியும்? யார் யார் வீட்டுல டிவி தொனிக்கப்படுது யாருக்கு தெரியாது? அவருக்கு எல்லாமே தெரியும் அல்லையா? அப்போ உண்மையாக சத்தியத்தை பேசுகிற வீடாக இருக்கணும். என் வீடு எப்படி இருக்குன்னாங்க, சமாதானத்துக்கேற்ற, சொல்லப்படும் சமாதானத்துக்கேற்ற நியாயத்தை அல்லையா? என் வீட்டுக்குள்ள வந்தா என்ன இருக்கும்? சமாதானத்துக்குண்டான நியாயம் கிடைக்கும் அல்லையா? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும் அல்லையா? அப்ப அந்த சமாதானம் அங்க என்ன இருக்கப்படுது? சத்தியம் இருக்குது. சத்தியம் இருந்தாதான் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கு. உண்மை இருந்தாதான் என்ன இருக்கும்? உண்மை இருந்தாதான் சத்தியமா வரும். சத்தியம் இருந்தாதான் இந்த சமாதானம் வரும் அல்லையா? அதனால ஆண்டவர் எப்போ சொல்ற, கொஞ்சத்துல உண்மை என்ன சொல்றாருங்க, கொஞ்சத்துல உண்மை அல்லையா? அப்ப அந்த உண்மை என்ன பண்ணுதுங்க, என்னை சத்தியத்தை பேச வைக்கிறது. நான் செய்ய மாட்டேன். நம்ம சில பேர்கிட்ட எவ்வளவுதான் நம்ம விளக்கம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம உண்மை பேசினா என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம அதை கொஞ்சம் போய் பேசி பாருங்க, உடனே நம்பிடுவாங்க. ஆமென். அப்போ இந்த உண்மைக்கு என்ன கிடையாது, மனுஷங்கிட்ட வேல்யூ கிடையாது. நம்ம சொல்றோம் இது இல்ல இல்லன்னு சொன்னா அவங்க என்ன பண்ண, கேட்க மாட்டாங்க. ஆமாமா இப்படிதான் செஞ்சுட்டு போனோமா, என்னமா பண்ண போறோம்னா, அப்படியே ரைட் ஓகே ஓகே. அப்போ அவங்களுக்கு ஏற்ற காரியம் வந்தா அது உண்மை. நம்ம உண்மையை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல இல்லையா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க நம்ம கடன் பட்டு கொண்டு இருக்கும்போது கூட சில கடனாளுக்கு நம்ம சொல்றான், ஐயா உண்மையா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கூட்டு போனா அவன் என்ன பண்ண மாட்டான், சரியுமான்னு போக மாட்டான். நாளைக்கு தரேன்னு சொன்னா என்ன பண்ணுவான், போயிடுவான். ஏன்னா நாளைக்கு நமக்கு தர முடியாது, நமக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன தேவை? அப்போ நம்ம சொல்லக்கூடிய உண்மை அவனால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. சரி இவங்க உண்மையிலே சொல்றாங்க, கஷ்டப்படுறாங்க, சரிமா 2 மாசத்துல கொடுத்துருவியா என்று சொல்ல மாட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியுமா, நீ கரெக்டா சொல்லுமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரிப்பா அடுத்த வாரத்துல வந்துருப்பான்னு இல்லையா? அடுத்த வாரம் நம்ம இருக்க மாட்டோம், அவன் மட்டும் தான் வந்து என்ன பண்ணுவான், வீட்டை எட்டி பார்த்துட்டு போவான் இல்லையா? இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல பொய்க்கு உடந்தையாக மாறிடுறேன். எதுக்கு உடந்தையாக மாறிடுறேன்? இப்ப அவனால நான் பொய் சொல்றேன், நான் எனக்காக பொய் சொல்ல, நான் சொல்லுகிற உண்மையை அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஏற்றுக்கொள்ளாத போது நான் என்ன பண்ண வேண்டியது, பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப பொய் சொல்லும் போது அந்த பொய்க்காக நான் என்ன பண்றேன், மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள நாம் மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? 2 மாசம் தான்பா, இவனால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, அதுல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே நின்னு பாருங்க. கரெக்டா அந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் வாசலைக்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்த உண்மைக்குண்டான வேல்யூ கர்த்தர் வைத்திருக்கிறார் இல்லையா? சரி, நான் ஏற்கனவே நிறைய முறை உங்களுக்கு சாட்சி சொல்வேன். நம்ம சர்ச்சை வாடகைக்கு 25ஆம் தேதி காலைல 10 மணிக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு கொடுத்துட்ட பிறகு அந்த 25ஆம் தேதி கரெக்டா அந்த 9:50க்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த பணங்களை சந்தித்தார் இல்லையா? அப்ப நான் சொன்ன வார்த்தை என்ன பண்ண, உறுதியாக நின்று கொண்டிருக்கிறேன். அவங்க கால் பண்ணி பேசும்போது நிச்சயமா 10 மணிக்கு என்ன பண்றேன் சொல்லுங்க, நிச்சயமாக. ஆமா, அது எப்படி வரும் நம்பிக்கை? என்கிட்ட என்ன இருக்குது, உண்மை இருக்குது. அந்த உண்மையை கொடுக்கிறவர் யாரு, என்னை படைத்தவர். என்னை படைத்தவர் என்ன பண்றாரு, எனக்கு விசுவாசத்தை என்ன பண்றாரு, பெருக பண்ணுகிறார். அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, பேச வைக்கிறது. அந்த பேசும் பொழுது அந்த இடத்துல நியாயத்துக்குண்டான சமாதானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இல்லையா? முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்தால் நிச்சயமாக போராட்டம் உண்டு, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மனுஷன். நீங்க உண்மையான சத்தியத்தை பேசுங்களேன், காது கொடுத்து கேட்கிற ஜனக்கூட்டம் கிடையாது இல்லையா? அப்போ ஜாகத்தோடு வருகிறவங்களோடு தேவன் இடைப்பட்டு பேசுகிறார். அப்போ நம்முடைய உண்மைகள் அங்க என்ன பண்ணுது,
வெளிப்படணும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் போது பல முறை யோசிங்க, 1க்கு 2 முறை யோசிங்க. இதை நான் சொல்லுகிற வார்த்தையில நிச்சயமாக என் தேவன் எனக்கு கிரியை செய்வாரா, என் தகப்பன் இந்த காரியத்துல வெளிப்படுத்துவாரா? அல்லையா? இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்றாங்க, சட்டு தீர்மானம் எடுத்து என்ன பண்ணிடுறோம், முடிவு எடுத்து நம்ம முயற்சி எடுக்கிறதுனாலதான் பொய் பேச வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது, பொய் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்ப தள்ளப்படும் போது கடவுளுடைய அன்புக்கு நம்ம என்ன பண்றோங்க, உத்தரவாதம் இல்லாமல் பிரிவினை நமக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லையா? அப்ப யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்களாக இருந்துட்டாங்க, பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை இனிமேட்டு நம்ப முடியாத இடத்துக்கு அவன் கொண்டு வந்து நிறுத்திடுறான். இல்லையா? பிசாசுடைய நோக்கம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவன் வாயில பொய் பேச வைக்கிறதான். அல்லையா? அவன் வேற எதையும் பேச வைக்க மாட்டான், பொய்ய பேச வச்சுட்டு அந்த பொய் மூலமாக சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு உனக்கு தூரத்துல கொண்டு போய் நிறுத்திடுவான். நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் 6 மாசம் என்ன பண்ணுங்க, எப்ப 6 மாசம் கழிச்சுதான் என் கடன் கொடுக்க முடியும், நீ என்ன வேணா திட்டிட்டு போ, வாசல வந்து கத்திரியா என்ன வேணா பண்ணு, அதை குறிச்சு எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீ இப்ப என்ன பேசணும் என்கிட்ட கிடையாது, எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தனா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க தைரியமா பேசி பாருங்களேன். கடவுள் அந்த உண்மைக்குண்டான வழி வாசலை நிச்சயமாக திறப்பாருங்க, திறக்காமலே போக மாட்டார். அல்லையா? அல்லையா? கடன் வாங்குவது பெருசல்ல, கொடுப்பதுக்குள்ள அந்த உண்மை இருக்கணும். அல்லையா? வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக ஒரு மனுஷங்கிட்ட வாங்குறோமோ அந்த அளவுக்கு வேகமாக கொடுக்கறதுலயும் உண்மை இருந்ததா கர்த்தர் அங்க என்ன பண்ணாருங்க, கிரியை செய்வார். அல்லையா? அதனாலதான் கடன் பட்டவரை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, உதாரணமா வச்சு காட்டுறாரு. இல்லையா? உன் கடனெல்லாம் நான் மன்னிச்சேன், நீ என்ன பண்ற, நீ கொடுத்த கடன்காரனுக்கு நீ மன்னிக்கலையே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் ஃபர்ஸ்ட் மன்னிக்கப்பட்ட அந்த மனிதனை எங்க கொண்டு போடுறாரு, உபத்திரத்தின் குகையில கொண்டு போடுறாரு. இல்லையா? அப்போ மன்னிக்கிற நேரத்துல நீ மன்னிச்சிடணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கிற நேரத்துல விட்டு கொடுக்கணும். நீ கீழ்ப்படியாம திரும்ப திரும்ப பழைய காரியத்தை நீ பேசிக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் ஒரு காலத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாருங்க, நீதிக்குண்டான காரியத்தை செய்ய மாட்டார், அவருடைய நியாய தீர்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறுத்தி விடுவார். இன்னொரு காரியத்தை சொல்லுங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவனும் பிறருக்கு விரோதமாக தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானை மேல் என்னங்க, எதுல பொய் ஆணை. இப்ப பேசுறது தெரியுதா, எல்லாம் படிச்சிருக்கீங்களா இந்த அதிகாரம்லாம், வச்சுக்கிறோம் ஆனா எங்களுக்கு தெரியாது. அல்லையா? நாங்க அந்த உண்மையெல்லாம் இந்த பொய்யெல்லாம் பார்க்க மாட்டோம், அப்படியே ஒரு ஓரமா படிப்போம். படிக்கிற இடத்துல விடுதலை கிடைச்சிச்சா ஆகா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், ஒரு பேனா எடுத்துப்போம், இல்ல அந்த எல்லோ கூட அதை அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, வசனத்துக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பைபிள்ல பெயிண்ட் அடிச்சு பத்திரமா வச்சிருப்போம். எப்பெல்லாம் ஞாபகம் இப்படி திருப்பும் போது ஆகா அன்னைக்கு பேசுற வசனப்பா, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறேன், அன்னைக்கு பேசல இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன், இன்னைக்கு நீ எப்படி இருக்கணுமா. இல்லையா? அங்க சொல்லப்படும் ஒருவன் பிறருக்கு விரோதமாக தன் இருதயத்துல, எங்க விரோதம், எங்க விரோதம் எங்க வருது, ஆமே நிறைய பேர் இருதயம் காயப்பட்டுச்சு, இருதயம் என்ன பட்டுச்சு, ரொம்ப காயப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த இருதயம் என்ன பண்ணுது, பொய்க்கு துணை போகுது. காயப்படும் போது என்ன எங்க துணை போகுது, இல்லையா? அந்த இருதயம் காயப்பட்டத பிசாசு எங்க கொண்டு போறான், பொய்க்கு ஆணை எடுக்கிறான். ஆமா 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 அப்படிதான் பேசுவான் பிசாசு. இல்லையா? நீ பிறருக்கு விரோதமாக, யாருக்குங்க, எனக்கு எல்லாம் சகோதர சகோதரிகள் தான், எனக்கு எல்லாம் சகோதர சகோதரர்கள் தான், எனக்கு எல்லாம் தாய் தகப்பன் தான், என் கணவனை தவிர எல்லாம் என் உடன் பிறந்த சகோதரர்கள், என் மனைவியை தவிர எனக்கு அத்தனை பேரும் சகோதரிகள், தாயின் தகப்பன் என்று உன் இருதயத்துல தீர்மானிட்டுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு விரோதமா நீ பேச மாட்ட. யாருக்கு விரோதமாக? அல்லையா? ஏன்னா அவன் யாராயிட்டான், அவங்க யாராயிட்டாங்க, என் சகோதரிக்கு நான் விரோதமா பேசினா கடவுள் என்னை தண்டிப்பார் எனக்கு பைபிள் சொல்லுது. ஒரு சகோதரர் தவறு செய்தா 7 முறை மன்னி 70 முறை மன்னி என்று ஓயாம என்று சொல்றாரு, மன்னிக்காம என்கிட்ட வந்து ஒப்புராகன்னு சொல்றாரு. அப்ப நான் அவனை சகோதரனாக சகோதரியாக நான் ஏற்றுக்கொண்டனா நான் என்ன பண்ண மாட்டேங்க, அவனுக்கு விரோதமாக. ஏன் அந்த ஏற்றுக்கொள்ளாத போதுதான் இந்த இருதயம் எப்படி படுதுங்க, பொய்யே பேச ஆரம்பிக்கும், பொய்க்கு துணை போகுது. பொய் பேர் பெற்றவன் யாரு, அவனுக்கு எப்படி சொல்லுவாங்களா, பொய்யனும் பொய்யனும் பொய்யிட்டு எப்படி இருக்கிறானா. நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, பிதாவாக இருக்கிறாரு.
அவன் அந்த ஸ்தானத்தை ஏற்படுத்திக்கிறான். எந்த ஸ்தானத்தை? அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. தேவதூதன் தேவனுக்கு ஈக்குவலா போன நினைச்சனாலதான் அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடந்தது. அல்லையா? இப்போ பொய்யனுக்கும் பிதாவாகிறான். அப்ப நான் பொய் பேசிட்டேன்னா யாருக்கு? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. பைபிள் என்ன சொல்லுது? பிறருக்கு விரோதமாக நான் பேசினா நான் யாருக்கிட்ட போய் ஒப்புரவாயிடுறேன்? பொய்யனுக்கு பிதாமனுக்கு ஒப்புரவாயிடுறேன். என்னை ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிதாவிட்ட நான் என்ன பண்ணல? அல்லையா? அப்ப நீ பொய் சொல்லும் பொழுது பிறருக்கு நீ பொய் பேசும் பொழுது அங்க பொய் எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா, இல்லையா? அதான் யோபு சொல்லுவான் அழகா. என்ன தெரியுமா சொல்லுவான்? பிசாசு கையில இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கிட்டங்க? உலகம் சத்துடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உலகத்தை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உலகத்தை படைத்து வைத்திருக்கிற தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து பயப்படுங்கன்னு சொல்ல அங்க சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க. தன் இருதயத்துல தீங்கு நினைவு. இருதயத்துல என்ன பண்ணுங்க? விரோதம் வரக்கூடாதா, தீங்கு நினைக்க கூடாதா, பிரியப்படாமல் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி பாருங்க. எதெல்லாம் இருக்க சொல்றாரு? எதெல்லாம் இருக்க சொல்றாரு? இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்க கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாது என்று உங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார். எபினேசர் சொல்லல. எபினேசர் தனியா எழுதிட்டு வந்து ஷிஃப்ட் வச்சு உங்ககிட்ட என்ன பண்ணல? சகரியா 8ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக வசனங்கள் ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. நீ பிறருக்கு என்ன பண்ணாத? விரோதமாகவும் தீங்கு நினைக்காமலும் பொய்யாக ஆணையிடாமலும் என்ன பண்ண இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிறேன். எவையா? இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, நான் வெறுக்கிறேன். நீ அதை வெறுத்துட்டேனா நான் உங்ககிட்ட இருப்பேன். சிம்பிளான பாலிசியை சொல்லிட்டு போறாரு இல்லையா? இப்ப நம்ம பாலிசி எடுக்க போனா பல கேள்வி கேட்பான். ஆண்டவர் சொல்றாரு, இதான் சொல்றாரு. அல்லையா? உன் பாலிசி நீ எடுக்கணும்னா நீ இதெல்லாம் வெறுத்துட்டா என்ன பண்ண? சாங்ஷன் ஆயிடுவப்பா, எனக்கு உண்டானதான் உனக்கு கொடுத்துருன்ற. இப்ப நீங்க பாலிசி எப்படி எடுக்க போறீங்க? ஆயில் காப்பீட்டு பாலிசா என்னது? அல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு என்னைக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. அல்லையா? அதே போல சில அரசு துறை வேலை செய்யறவங்களுக்கு என்ன கிடையாது? ரிட்டைர்மெண்டே கிடையாது. ரிட்டையர் ஆனாலும் பென்ஷன் வந்துகிட்டு இருக்கும். பென்ஷன் வருமா வராதா? அல்லையா? அது போல ஊழியம் செய்கிறவனுக்கு எப்போதும் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். மரணம் வரைக்கும் அவன் ஊழியத்தை நிறுத்த முடியும். அது வரைக்கும் அவனுடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? நிறுத்த முடியும். அல்லையா? அது போலதான் பென்ஷன் அவர் மறைச்சிட்டாருன்னா என்ன கிடைக்காது? அடுத்தது யார் இருப்பா? அவங்க மனைவி இருந்தா கிடைக்கும். அடுத்த பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்காது? கிடையாது. அல்லையா? அது போல நான் ஊழியம் செஞ்சுட்டுனா என் ஊழியத்தை அடுத்து யாருக்கு கொடுப்பாரு? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. அல்லையா? அப்ப அந்த உண்மை இப்ப நல்லா புரிஞ்சுங்க. என்ன இருக்க கூடாது? இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? ஒரு நாளைக்கு 10 தடவை படிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிங்க? 10 வாட்டி படிச்சு பாருங்க. 10ஆவது தடவை உனக்கே இருதயம் குத்தம். காயப்படுத்த குத்தம். காயம் என்ன பண்ணும்? காயம் மறந்து போய் என்ன பண்ணும்? குத்த. நீ பிறருக்கு போய் சொன்னாய், நீ பிறருக்கு தீங்கு செய்தாய், நீ பிறருக்கு கெடுதல் செய்தா, இப்படின்னு சொல்லலாம். அல்லையா? இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா இதுக்குள்ள வந்து நிற்கும். அல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லையா? இப்ப உண்மை இருக்கணும். என் வீட்டுக்குள்ள என்ன வாசல்ல என்ன இருக்கணும்? சத்தியத்தை பேசுகிற சமாதானம் இருக்கிறதாக இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? பிறருக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது, பொய்யிட்டு ஆணையிடக்கூடாது. இதெல்லாம் யாரு இருக்கிறா? அவ்வளவுதான்.